योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया सद्गुरुनाथ महाराज की உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நமது தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் சென்று நகைச்சுவை மட்டுமல்ல நல்ல செய்தியும் நகைச்சுவை மூலமாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அரங்க நெடுமாறன் அவர்கள் இன்று பெரிய ஒரு புனிதமான மனிதராக ஆகிவிட்டார். இனிமேல் அவருடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் எல்லோருக்கும் நல்லதை பயக்கக்கூடியதாகவும் அது ஆசீர்வாதமாகவும் நடைபெறும். ஏனென்றால் நேற்று குருக்கள் அவர்கள் பகவான் பரிபூர்ண நல்லாசியை பெற்றது மட்டுமல்ல, குருநாதனுக்கு கோயில் எழுப்பிய இந்த சரித்திரத்திலே 2வது இடத்தை பெறப்போகின்றார், பெற்றுவிட்டார். ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், பகவான் உயிரோடு இருக்கின்ற போது முதலாக பாரத மண்ணிலே முக்கடலும் சந்திக்கின்ற கன்னியாகுமரியிலே 9 கிலோமீட்டர் அருகில் உள்ள காணிமடத்திலே அமைத்தோம். பகவான் சொல்லுவார், என் தந்தையால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த குழந்தை அரங்க நெடுமாறன் அவர்கள் உலகமெங்கும் சென்று அவர் பட்டிமன்றம் மட்டுமல்ல பகவானுடைய புகழையும் பாடுவார் என்று கூறி அடுத்தபடியாக பஜனையை ஆரம்பித்தோம். சத்குருநாத மகாராஜ் கி. யோகி ராம் சரத்குமார் மனிதன் அல்ல, சாது அல்ல, ஆண்டவன் ஆண்டி குலத்தோடு வந்திருக்கிறார் என்று ஒரு சம்பவம் சொன்னேனே, அதை உங்களுக்கு நினைவுபடுத்த இருக்கின்றேன். சத்குருநாத மகாராஜ் கி. ஒரு தடவை இரவு 2 மணி இருக்கும். சுவாமி பாத்திர கடையில் பக்கத்தில் படுத்திருப்பார். ஒரு 12 அன்பர்கள் அன்பர்கள் பகவானை சுற்றி இருப்பார்கள். சுவாமி அவர்கள் எப்போதும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணச்சடா என்று பாடுவார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று சொல்லுவார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று சொல்லுவார். அப்படி சொல்லுகின்ற சுவாமி திடீரென்று 2 மணிக்கு அமாவாசை என்று, அமாவாசை என்றாலே இருட்டு, ஆகாகா போகோ ஆகா